அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த புதிய நாளின் காலை பொழுதிலேயும் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாம் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் வேத புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 25 அதனுடைய 6 10 வரை உள்ள வசனங்களை நாம் சேர்ந்து வாசிப்போம். சங்கீதம் 25 6 10 வரை. கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்களையும் உம்முடைய காருண்யங்களையும் நினைத்தருளும். அவைகள் அநாதி காலம் முதல் இருக்கிறது. என் இளவயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதிரும். கர்த்தாவே, உம்முடைய தயவின் நிமித்தம் என்னை உமது கிருபையின்படியே நினைத்தருளும். கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாயிருக்கிறார். ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். கர்த்தருடைய உடன்படிக்கையையும் அவருடைய சாட்சிகளையும் கை கொள்ளுகிறவர்களுக்கு அவருடைய பாதைகளெல்லாம் கிருபையும் சத்தியமுமானவைகள். சென்ற இரவு முழுவதும் ஆண்டவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொண்டது, நம்மை பாதுகாத்தது, நம்மை அரவணைத்தது. இந்த புதிய நாளின் காலை பொழுதிலேயும் அவர் ஜீவனோடு பலத்தோடு சுகத்தோடு நாம் எழும்பி கர்த்தரை துதிக்கும்படி நமக்கு கிருபை செய்திருக்கிறார், பலன் தந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம், ஜெபிப்போம். நல்ல பிதாவே, சென்ற இரவு முழுவதும் கிருபையாய் பாதுகாத்து கொண்டீர், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாள் முழுவதும் பாதுகாத்து கொள்ளும், ஒன்றுக்கும் குறைவில்லாமல் நிறைவாய் நடத்தும். தேவைகள் எல்லாவற்றையும் சந்தி எங்களோடு உடன் வாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த உபகாரங்களை மறவாதே. ஆமென்.